மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்து. எத்தனை பேர் அப்படி சேர்ந்து சொல்ல போறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு மாறாம வந்தாரா? எத்தனை பேர் அப்படி விசுவாசமா சொல்றீங்க? ஐயா, எவ்வளோ பேர் மாறிட்டாங்க. ஆனா என்ன அழைத்தவர் இந்த நேரம் வரைக்கும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணவே இல்லை. எத்தனை பேர் பின்னாடி எல்லாம் அப்படி சொல்ல முடியும்? உங்க கையை வைத்து சொல்லுங்களேன். ஆச்சரியமானவர் என் வாழ்வின் அதிசயம். எத்தனை பேர் ஒரு மணிமா சொல்ல போறீங்க? கையை தட்டி சொல்லலாமா? ஆமென். சரி. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் இதுவரை நீர் தாங்கினதற்கு இவ்வளவும் நான் மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்து. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்து. கையை தட்டி ஆச்சரியம். கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன். நீ மாறாதவர். ஆச்சரியம். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழிவறியாய் அலைந்த என்னை சொல்லுங்களேன். வழி அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியம். எல்லாரும் ஒரு மனமா ஆச்சரியம். சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட நிலை. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட நிலை. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை ஆச்சரியமா
அப்படியா? விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு என்ன நாள்? எல்லாரும் விஷ் பண்ணிக்கிட்டீங்களா? ஒரு முறை பக்கத்தில் சொல்லிட்டீங்களேன். உயிர்த்தெழுத நாளின் நல்வாழ்த்துக்கள். ஆமென். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அவர் ஆச்சரியமானவராய் நம்மோடு கூட இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்ம வாழ்க்கையில எது முடியாதுன்னு பிசாசு நம்ம இடத்துல பார்த்து சொல்றானோ, ஆமென், நம்முடைய பலனால இதை நாம நிறைவேற்ற முடியாது, இதை முடிக்க முடியாதுன்னு பிசாசு நம்ம எந்த காரியத்துல குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறானோ, அதே காரியத்துல நம்மை ஜெயம் பெற வைக்கிறவர் தான் யாரு? நம்முடைய யூத ராஜசிங்கம். ஆமென். அதனால அவரை பார்த்து சொல்லுங்களேன், ஆச்சரியமானவர் என்பா ஆச்சரியமானவர் என்பா. 2008வது வருஷம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். எத்தனாவது வருஷம்? அது வரைக்கும் இந்த வேதத்துக்கு புறம்பா இருந்த குடும்பம் என் குடும்பம். ஆமென். எபேசியர்ல சொல்லப்பட்டது போல வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் இருந்தவங்க நாங்க, காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தவங்க நாங்க. இன்றைக்கு இவ்வளோ பரிசுத்தவான்கள் மத்தியில ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாத ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தி வைக்க முடியும்னா அப்ப அவர் எப்படிப்பட்டவர் தான்? எதனா பாடணும். துன்பங்களை கண்ட நாட்களு சரியாக என்னை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எத்தனை வருஷம் துன்பத்தை பார்த்தீங்களோ அத்தனை வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை அவர் கொடுக்க போறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கொஞ்சம் கையை தட்டி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் எழுந்தின்னு அவரை பார்த்து சொல்லலாமா? சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. கையை தட்டி சொந்தமா தகப்பனை போல் சுமந்தி. இமை இமை பொழுதும் வேதம் இப்படி சொல்லுது, நீர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். அவர் நமக்கு கொடுக்கிறது எதையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது, இழந்துடக்கூடாது. அப்படி நாம் இழக்காம இருப்போமானா நிச்சயம் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் நம்மை நிச்சயம் எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை கொண்டு அநேகரை எழுப்புவார். ஹல்லேலூயா. அதனால அவரை பார்த்து சொல்லாம, நீர் எப்படிப்பட்டவர்? நம்ம வாழ்க்கையில் அவர் பாராட்டின எந்த தயவுக்குமே நம்ம எப்படிப்பட்டவன் கிடையாது, பாத்திரவான் கிடையாது, தகுதி கிடையாது. ஒரு 7 நாள் உபவாசம் கர்த்தர் போடும்படி 2020க்கு முன்னாடி ஒரு கிருபை பாராட்டினார்.
அந்த 7 நாள் உபவாசத்துக்கு பிறகு 2020வது வருஷம் யாக்கோபு குறித்து தியானிக்கணுன்ற ஒரு ஏவுதலை கர்த்தர் கொடுத்தபடினால யாக்கோபு குறித்து வாசிச்சா ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தில் யாக்கோபு சொல்றாரு, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் இல்லை. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆகவே அந்த வசனத்துக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சகோதரனாகிய ஏசாவுக்கு அவர் ரொம்ப பயந்து இருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் இருதயம் முழுக்க பயம் இருக்குது. நிச்சயம் என் சகோதரன் என்னையும் என் குடும்பத்தையும் முறியடிக்க போறான், அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். ஆனா அந்த பயப்படுற சூழ்நிலையிலும் இந்த யாக்கோபு இருதயத்துல ஒரு எண்ணம் இருக்குது, நீங்க வாழ்க்கையில பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரவான் கிடையாது. நீங்க எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? ஒருவேளை நீங்க பயந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் அவரை பார்த்து சொல்லுங்க, நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதி. யாக்கோபு பயந்த காரியம் அன்றைக்கு நடக்கவே இல்லை. ஆமென். என்ன முறியடிக்க போறான்னு யாக்கோபு பயப்படுறான். எந்த மனுஷனுக்கு அவர் பயந்து போறாரோ அதே மனுஷன் ஓடி வந்து யாக்கோபு கட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தத்தை கொடுத்து, மனுஷ திட்டம் என் வாழ்க்கையில இனி நிறைவேற போறதே இல்லை, நான் பயப்படுகிற காரியம் இனி என் வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் அனுமதிக்க போறது இல்லை, அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற போறதுன்னு சொல்றவங்க எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமானவரே, கையை தட்டி அதிசயமானவரே, கொஞ்சம் சந்தோஷமா ஆச்சரியமா அதிசயம் ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. இன்னொரு முறை ஆச்சரியம். இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து த்ரோட் ஒரே பிரச்சனை. ஆண்டவரே, இன்னைக்கு ஊழியத்துக்கு வேற கூப்பிட்டுட்டாங்க. நானும் நிறைய பேர் கேட்குறேன், இந்த தொண்டை கட்டின்னு இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன், அதை சரி பண்றதுக்கு நான் ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க. ஐயா, இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி நல்லா கரணும் மென்னு என்ன பண்ணிடுங்க, நல்ல சுட தண்ணியில் நல்லா உப்பு போட்டு என்னவோ பண்ணி பார்க்குறேன் ஒன்றும். ஆமே, வாய்ஸ் எல்லாருக்கும் தெளிவாக கேட்குதா? அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தானியேல் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுது, அவர் காலங்களையும் சமயங்களையும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற காலத்தை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. உங்க காலத்தையும் உங்க சமயத்தையும் மாற்றுகிறவர் இன்றைக்கு உங்க அருகாமையில வரப்போறார். அவரை பார்த்தா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீர் ஆச்சரியமானவர். ஆமென். எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்ல போறீங்க? என் வாழ்விலே நீர் பாராட்டின இதுவரையில் நீர் மாறாமலே மாறாமலே உடனிருந்தீ நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிரு ஆச்சரியமானவரே அதிசயமா. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆச்சரியம். தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இன்னைக்கு திறக்க போறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு
அன்றைக்கு அந்த கல்லறையை அடைத்திருந்த கல்லை அந்த மகதலேனா மரியாள் போய் பார்க்கறாங்க. யாரோ ஒருத்தர் புரட்டி இருக்கிறாங்க. அதற்கு உள்ள போய் பார்த்தா யாரை காணோம். அவர் எப்படி இருப்பார்? ஆமென். மரித்த இடத்துல இனி அவரை தேடாதீங்க. அவர் தாம் சொன்னபடியே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு என் வாழ்க்கையில் அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். பவுல் சொன்னாரு, அவர் எனக்கு சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்று அவர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல போறீங்க? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அது இனி தடைப்பட போறதே இல்லை. எத்தனை மனுஷங்க உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும், எத்தனை எதிர் சக்திகள் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும், ஏன்னா உங்களோடு கூட வருகிறவர் ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயம். கையை தட்டி ஆச்சரியமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வழிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வழிப்பவரே. வழிவறியா அவரை பார்த்து சொல்லுங்களேன். எங்கேயோ தூரமாய் வழிவறியா அழுந்த என்னை கண்டே. ஆச்சரியம். வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற தலைவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமான. எல்லாரும் ஒரு விஷயம் கண்ணரை பார்த்து சொல்லுங்களேன். ஆச்சரியம். நீர் ஆச்சரியமான. எங்கள் நடுவிலே வந்திருக்கிறவர் அதிசயமான. எங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறவரே. எல்லாரும் கண்ணை மூடி சொல்லுங்க அவரை பார்த்து. ஆச்சரியமானவரே, அதிசயமான. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். உம்மை நம்பி இருக்கிறான். எல்லாரும் யாரும் கண்களை திறக்காம ஒருவேளை நம்ம முடிஞ்ச அவங்க ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நீர் எனக்கு செய்வீர் என்று உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறேன். இன்னைக்கு அவரை நம்பி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ இந்த உயிர் தெழுதல் நாளில் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ? இன்னைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கட்டும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு இடிக்கப்பட்ட வாழ்க்கையா வந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையை சத்துரு அநேக நேரங்களை இடித்திருப்பான். இன்னைக்கு அவருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்போ அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லை.
அவரை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமானவர் என் வா அதிசயம். அவங்களோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறாங்க. உங்க ஒவ்வொருடைய குடும்பத்தோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம் எது சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைத்து. நீங்க எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்றீங்களோ, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடும் என் அச்சத்தினே உம்மை சார் என் அலைச்சல்களை வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உன் அலைச்சல் அவர் அறிந்து வந்திருக்கிறார். உன் போராட்டத்தை எத்தனை பேர் அவரை பார்த்து, எத்தனை பேர் அண்ணால போல உங்க இருதயத்தை ஊற்றி வந்திருக்கிறீங்க? அவரை பார்த்து சொல்லுங்களேன், நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடும். உம்மை நம்புவேன்னு சொல்லுங்க, உம்மை மாத்திரம் நம்புவேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தது போதும். அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நம்பிடுவேன், உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. கொஞ்சம் அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நம்புறப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிற, உம்முடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிற, உம்முடைய கரத்தை நம்பி வந்திருக்கிற. நீர் எனக்கு நிச்சய விடுதலை கொடுப்பீங்க. உம்முடைய கரத்திலிருந்து நிச்சயம் நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க. அன்னைக்கு போவாசுடைய பாதத்தின் அருகே வந்து ரூத்தை பார்த்து இந்த போவாஸ் சொன்னார், இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். இன்னைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலனை கொடுக்க தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க எதிர்பார்த்தலோட வந்திருக்கலாம், நீங்க எதையும் எதிர்பாராம கூட வந்திருக்கலாம், எப்பொழுதும் போல வந்திருக்கிறோம். உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கிற ஆவியானவர் இன்னைக்கு உங்க அருகாமையில வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி அவரை பார்த்து சொல்றீங்களோ? ஆமென், ஹல்லேலூயா. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த விழாமல் என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை பந்தியை வைத்து
எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருந்த குறை எனக்காக யாவையும் செய்து முடித்த குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம். நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க என் அலைச்சல்களை கையை கொட்டி சொல்லுங்களேன். அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன். என் கண்ணீரை அலைச்சல்கள், என் பாரத்தை அறிந்திருக்கிறவரே, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவரே, என் கண்ணீரனைத்தையும் துரத்தியில் வை. ஒரு தேவ பிரசன்னம் இந்த சபை முழுவதும், இந்த தேவ பர்வதம் முழுவதும் அவரை பார்த்து சொல்லுகிற எல்லாரும் கண்ணீரனை துரத்தியில் ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரமே தூயவரே எங்கள் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரம் மகிமையே எந்தன் மன ஆராதனை ஆராதனை ஆராதனை. கையை தட்டி எல்லாரும் பின்னாடி இருக்கிற எல்லாரும் ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே வந்திருக்கிறார். அவரை நம்பி வந்திருக்கிறார். உங்க எல்லார் மேலும் ஆராதனை. உங்க சத்தத்தை உயர்த்தி பெருமையான பெருமையான எல்லா பாத்திரத்தையும் தங்கத்தமிழ் மகிமையினால நிரப்புகிறார். எல்லாரும் சொல்லுங்களேன். உமக்கே உமக்கே ஆராதனை உங்க கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுங்க. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே. உயர்த்தியே மகன் உந்தன் நாமம், உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவி உயர். ஓ துதிக்கு பாத்திரர். அவரை பார்த்து சொல்லுங்களேன். கணத்திற்கு பாத்திரர். நீங்க மாத்திரம் துதிக்கு கணத்திற்கு பாத்திரர். நீரல்லவோ ஆராதனை 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 உமக்கே ஐயா. கையை தட்டி கடைசி சொல்லுங்களேன். நன்றி நன்றி நன்றி. ஆராதனை ஆராதனை
சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஆமே. இந்த ஒரு சகோதரிக்கு வேதத்துல ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் துக்கம்தான். யாரு யார் தெரியுமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். காரணம், அவங்க கூட இருக்கிற ஒருத்தவங்களால சதாவும் அவங்களுக்கு என்னதான் குற்றப்படுத்தல் தான். அவங்க ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா இவங்க கண்ணில், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். யாராவது ஒன்று அப்படி சொல்லிட்டா எங்க வச்சிருப்பாங்க? ஆமென். ஆனா எப்போ அவங்க வாக்குத்தத்தத்தை பெற்றாங்களோ அதற்கு பிறகு அவங்க என்ன முகமா இருக்கல. அதுதான் விசுவாசம், அதுதான் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை. எனக்கு அவர் சொல்லிட்டாருன்னா சரி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு வருவாங்க, அழுவாங்க, போவாங்க, மறுபடியும் அந்த அவங்க பேர் என்ன தெரியுமா? அவங்களுக்கு துக்கப்படுத்துறாங்களே, அவங்களுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? அண்ணா பெனினாளா? பெனினாளுக்கு இன்னொரு பேர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அண்ணாளுக்கு அவங்க யாரு? ஓஹோ, வெளிநாட்டுக்காரங்களோ? இல்ல இல்ல, தமிழ் ஆளுங்க தானே. யாரு அவங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் சத்தமா தான். நான் வேதத்தில் இல்லாத பேரை கேட்டா நீங்க யோசிக்கலாம். அவங்க சக்காலத்தி. சொல்லுங்க. நம்மளுக்கு கூட யாரு நம்மளை நித்த நித்த துன்பப்படுத்துறது? யாரு? ஆமென். இந்த முறை நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகு அவங்க வீடுகளுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? மறுபடியும் அந்த குற்றப்படுத்துகிற வார்த்தையை அண்ணாள் மேல சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எய்த அம்பெல்லாம் சக்சஸ் ஆச்சு. இப்போ எவ்வளோ அம்பு விட்டாலும் அண்ணால என்ன பண்ண முடியல. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. ஒரு சில சபைக்கு வந்துட்டா என்ன பண்ணவே முடியாது, அசைக்கவே முடியாது. காரணம் எப்படி இருப்பாங்க? பேதுருவை போல இருப்பாங்க. பேதுரு என்னவா இருந்தார்? கல்லா இருந்தார். ஆமே. நமக்குள்ள ஆவியானவர் இருப்பார். ஆனா அவருடைய வாக்குத்தத்தம் இருக்குமே, ஆனா அவர் மேல வைக்கப்பட்ட நம்பிக்கை உறுதியா இருக்குமே, ஆனா எனக்கு அவர் என்ன சொன்னாரோ அன்றைக்கு எப்படி அவர் தாம் சொன்னபடியே கல்லறையை உடைத்து, ஆமே, கல்லறையை அடைத்து வைத்திருந்த கல்லை புரட்டி, ஆமே, எல்லா யூதர்களும் பார்த்து நடுங்கும்படி உயிர்த்தெழுந்தார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கு. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 9:6 அவருடைய நாமம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம். விசுவாசிக்கிறீங்களா? ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள. இன்றைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் விசுவாசிக்கிற அந்த வல்லமையுள்ள தேவன் தான் உங்களோடு கூட வரப்போறார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் தான் போய் உடைக்க போறார். மீகா 2:13 வேதம் சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் தைரியமா சொல்றேன்? இனி நான் தைரியமா நடக்க போறேன். காரணம், எனக்கு முன்னாடி யார் போறா? என் ராஜா போறார். ஆமென். ஆமென். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ அம்பு எய்தாலும், சக்காலத்தி எவ்வளோ அம்பு எய்தாலும் யாரை உடைக்க முடியல? அண்ணால உடைக்க முடியல. அண்ணாளுக்குள்ள வைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவாயிடுச்சு? நிறைவேறிடுச்சு. இப்போ அண்ணாள் என்ன சொல்றாங்கன்னா, இனி மேட்டின்மையான பேச்ச பேசினவங்களுக்கு முன்னாடி உடைக்கப்பட்டு அழுதுகிட்டு இருந்தவங்க இப்ப என்ன சொல்றாங்க? இனி என்ன பேச்ச பேசக்கூடாது? மேட்டின்மையான பேச்ச பேசாது. அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து. எத்தனை பேர் இனி அப்படி தைரியமா சொல்ல போறீங்க? உங்க சத்துருவை பார்த்து சொல்லணும், சத்துருவை என்ன படாத,
சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் அன்றைக்கு அண்ணாலை எழுப்பினவர், மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழுந்தவர் இன்றைக்கு எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன். சாவுக்கு ஏதுவா இருக்கிற உங்க ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்க போறார். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். உங்க பொக்கிஷத்தெல்லாம் பிசாசு எங்க கொண்டு போய் வச்சிருவான்? அந்தகாரத்தில். அப்புறம் ஒளிப்பிடத்துல கொண்டு போய் வச்சிருவான். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையிலையும் கர்த்தர் எனக்கு கொடுக்க போறான்னு விசுவாசிக்கிறீங்களா? கையை தட்டி சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இனி உங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே எப்படிதான் இருக்க போகுது? ஐயோ, ஒரு சிலர் சொல்லிட்டாங்க, ஒரு சிலர் சொல்லவே இல்லையே. எப்படிதான் இருக்க போகுது? இனி யாரை பார்த்து பயப்படக்கூடாது. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கு அவளுக்கு இனிமே சொல்லிட்டு போ. பங்காளி? ஓ, உங்களுக்கு பங்காளியா? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? நம்மோடு கூட கர்த்தர் இருப்பாரையானா? ஆமென். நம்முடைய வாழ்க்கை அடிமைப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் யோசேப்பு எப்படி போனார்? ஆனா கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை அந்த ராஜா பார்த்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சவுல் கண்டு தாவீதுக்கு என்ன பண்ணார்? அவர் யாரு? ஒரு ராஜா. ஆமென். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கலங்க கூடாது. ஆமென். ஐயா ஒருத்தர் கையை தட்டிட்டார். இனி வாரா, இந்த முறை இருக்குது. ஆமென். எந்த அம்பு வேணா என் மேல எய்யட்டும், இனி என்னை உடைக்க எந்த சத்துருவாலையும் எதிர்வேற முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமென். ஏன்னா அவர் என்னை கட்டி எழுப்பிட்டார். அதனால கடைசி சேர்ந்து சொல்லாம அவர் எப்படிப்பட்டவர்? ஆச்சரியமானவர் என்பார். கொஞ்சம் சந்தோஷமா கையை தடிப்பு தலைக்கு மேல. இந்த பாட்டு ஒரு 10 பேர் கேட்டாங்க, அந்த பாட்டு நல்லா இருக்குது, எங்க யார் எழுதுனா அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் போட்டு ஒரு 10 பேருக்கு பிரயோஜனமா இருந்தா போதும் அப்படின்னு போட்டா ஒருத்தர் சாட்சி என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நானும் எங்க கணவரும் டிவோர்ஸ் வாங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, டிவோர்ஸ் வாங்குறதுக்காக கேட்டுக்கிட்டோம், எங்களுக்காக என்ன பண்ணுங்க. ஏன்னா எங்கள் தங்கச்சி வீட்டுக்காருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஒன்றும் சரிப்பட்டு வரல, அவங்களுக்கு குழந்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி மாதம் அவங்க குடும்பமாக வந்து எனக்கு முன்னாடி நின்று இந்த பாட்டை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் என்ன வாங்கலை, இந்த பாட்டு எங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால நாங்கள் குடும்பமாக ஒன்று சேர்ந்துட்டோன்னு சாட்சி சொல்லிட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. காரணம், அந்த டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோமா, ரொம்ப நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல சபைக்கு போகிறவங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையவே இந்த பிரச்சனையினால முற்றிலும் இழந்துட்டேன். நான் எப்போ இந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சனோ அண்டையிலிருந்து கர்த்தர் எனக்குள்ள தம்முடைய ஆவியின் வல்லமையை ஊற்றிக்கிட்டே இருந்தார். என்னால் திரும்பவும் வேதத்தை வாசிக்க முடிந்தது, திரும்பவும் ஜெபிக்க முடியுது. விசுவாசிக்கிறீங்களா? நமக்குள்ள தேவன் வைக்க எனக்கு மாத்திரம் கிடையாது, இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை செய்ய முடியுதான் இன்றைக்கு அழைச்சி வந்திருக்கிறார். ஆமென்.
அதனால அவரை பார்த்து சொல்லலாமா? அவர் எப்படிப்பட்டவர்? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். பின்னாடி எல்லாம் சொல்றீங்களா? ஐயா ஆச்சரியமானவர், அதிசயம். கொஞ்சம் கொஞ்சம் வேகமா வேகமா கையை தட்டி ஆச்சரியம். என் வாழ்விலே நீ பாராட்டி நான் காத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு வராமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, வராமலே உடனிருந்தி விலகாமலே. நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியம். ஆமென். எங்க ஐயாவுக்கு பேர் என்னன்னா பவுல் ஐசக். என் பேர் என்ன? வேதத்துல பவுல் யாருக்கு நிருபத்தை எழுதினார்? இது எங்களுடைய திட்டமே கிடையாது. ஆமென். எங்க வீட்டில் கூட நான் ஒரே ஒரு சாட்சியோடு கூட முடிக்கிறேன். இந்த சபரிமலைக்கு போவாங்கல்ல, எங்க 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 தகப்பன்னா குருசாமி. என்ன கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே போயிட்டாங்க. என்ன சாமி? குரு. ஆமென். நிறைய பேர் சபையில் 10 வருஷத்துக்கு மேலாம் எப்படி இருப்பாங்க? என்ன சாமியை மாறிடுவாங்க. சரி, எனக்கு என்ன விருப்பம்னா அங்கே ஒரு முறையாவது என்ன பண்ணணும், போனோன்னு கேட்டு 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 சின்ன பசங்களாம் அங்கே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க. இன்னைக்கு சும்மா 2-3 வயசு குழந்தை கூட என்ன பண்ணுறாங்க, தூக்கின்னு போகிறாங்க. கல் நெஞ்சக்காரான்னு நினச்சிக்கிட்டு அதோட நாட்கள் கலந்து போச்சு. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் தெரியுது அங்கே போகக்கூடாதுன்றது எங்கள் அப்பாவுடைய திட்டம் கிடையாது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதனால உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுறது ஏதாவது தடைப்பட்டா அதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில அவர் வச்சிருக்கிறார்ன்றது அவர் திட்டம். ஆமென். ஏன் அந்த சாட்சி சொல்ல வந்தேன்னா, அவருக்கு பவுல்னு வச்சுட்டு எனக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? அவங்களால தான் நாங்கள் வளர்ந்தோம். அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் இப்போ யார் மேல? எங்க மேல. ஆமென். அதனால எனக்கு ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட இருக்கணும், ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட இருக்கணும். ஆமென். உங்க மேல வருகிற வார்த்தை அப்படியே கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya. அன்னைக்கு மோசே எப்படி யோசுவாவின் மேல கைகளை வைத்த போது என்ன ஆவினால? ஞானத்தின் ஆவினால. ஆமென். இந்த ஊழியத்தில் நிறைய கடிந்து கொள்ளுதலோடு கூட வளர்ந்தோம். ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, வயர் நெருப்பு தீப்படிச்சிருச்சு. வயர்ல நெருப்பு பார்த்துக்கிட்டா அதை வச்சு எப்படி அணைக்கணும்? யார் ஐயா? பிரதர், நம்ம பிரதர். அவரு என்ன போட்டு அணைக்கணும்? தண்ணி ஊத்தலாமா? ஏதாவது பச்சை மரக்கிளையை உடைச்சு போடலாமா? உங்களுக்கு முன்னாடி நிக்கிற நான் அதை தான் செஞ்சேன். அவ்வளோ தெளிவு. ஆமென். அல்லேலூயா. அவங்க மேல, அவங்க எங்க மேலெல்லாம் கை வச்சதுனால என்ன ஆவியானவர்?
இல்லைன்னா இன்னும் கூட என்ன கிடையாது, நம்ம நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அந்த 4 பேர் கூட நம்மளை தெரிஞ்சிருக்காது. ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. உங்கள் மேலே வருகிற வார்த்தைக்கு உங்களை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், நம்மை ஒப்பு கொடுப்போமானா, நம்மை அர்ப்பணிக்க, நம்மை கட்டப்பட ஒப்பு கொடுப்போமானா, நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை அநேக தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போவார். அநேக சாட்சிய வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலன் அடைந்து, நமக்கு பரிசுத்த ஆவி அவர் ஏன் கொடுக்கிறாருன்னா, முதலாவது நாம் என்ன அடையணும், பலன் அடையணும். பலன் அடைந்து ரெண்டாவது என்னவா மாறணும், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின், விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், எங்கள் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பூமியின் கடைசி வரைக்கும், பூமியின் கடைசி வரைக்கும் நாம் போகணும். ஆமே. ஒருத்தர் என்ன சொன்னா, ஐயா இலங்கையில் நான் சிறையில் அடைப்பட்டுட்டேன், ஒரு காரணமே கிடையாது, என்ன எங்கே போட்டுட்டாங்க, சிறையில் போட்டுட்டாங்க. எங்கள் வீட்டம்மா இந்த பாட்டை எனக்கு அனுப்புனாங்க. இந்த பாட்டை நான் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன், கேட்டு 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 ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அங்கேருந்து கர்த்தர் எப்படியோ என்னை அங்கேருந்து விடுதலை ஆக்கி, விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. நாம் எதற்காக இந்த பாட்டை போட்டோம்னா, ஒரு 10 பேருடைய இருதயம் ஆறுதல் அடைஞ்சா போதும்னு போட்டா, நாம வைக்கிற திட்டம் வேற, உங்க மேல கர்த்தர் வைக்கிற திட்டம். சொல்லுங்க பார்க்கலாம், என் மேல இன்றைக்கு நான் வைக்கிற திட்டம் இல்லை. ஆண்டவரே, நீர் என் மேல என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, என்ன நோக்கத்திற்காக இன்றைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீரோ, அது நீங்க நிச்சயம் நிறைவேற்றுவீங்க. அவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? கடைசியா ஒரே ஒரு முறை சொல்லிடலாமா, அவர் எப்படிப்பட்டவர்? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்திவன், கையை தட்டி, மாறாமல் உடனிருந்தி விலகாமல் நடத்திவன், கையை தட்டி, கையை தட்டி. ஆச்சரியம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நீங்க உட்காரலாம்.